அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். கர்த்தர் தாமே இந்த வாய்ப்பு கொடுத்த அருமை சகோதரிக்காகவும் ஊழியத்திற்காகவும் குளோபல் ரிவைவல் ஃபயர் மினிஸ்ட்ரிக்காகவும் இயேசுவின் நாமத்தினாலே என் நன்றியும் என் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவிக்கிறேன். என்னை அறிமுகம் புதிதல்ல. எனக்கு ஒரு முறை கடந்த மாதங்களில் ஒரு முறை பேச தேவன் கிருபை செய்தார். மீண்டும் ஒரு முறை ஒரு வாய்ப்பை தேவன் தந்திருக்கிறார். இதுக்கு ஏற்பாடு செய்திருக்க சகோதரி அவர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்தியாவிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கேன். இந்தியாவிலே வேலூர் பகுதியில், வேலூர் மாவட்டம், சென்னைக்கும் எனக்கும் ஒரு 120 கிலோமீட்டர் கிராமங்களில் ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். கர்த்தர் தாமே அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். தொடர்ந்து என்னுடைய ஊழியத்துக்காய் செபித்துக் கொள்ளுங்க. நான் தேவனுடைய வார்த்தை பலப்படுத்தத்தக்கதா இருக்கிறது. ஆமென். மியூட் பண்ணியிருந்தா நீங்க ஆமென் சொல்றது எனக்கு கேட்காது. பட் நீங்க ஒரு 2-3 பேரா உட்கார்ந்து 2-3 பேரா பக்கத்துல உட்கார்ந்து கேட்டிருப்பீங்களோ, இல்ல தனி நபரா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் இந்த நாளிலே உங்களை புதிய விதமான ஒரு ஆசீர்வாதத்திலே அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில இந்த நாளில ஒரு ஆசீர்வாதத்தின் எப்படி ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புறேன்னா, என்னுடைய தமிழ்ல நான் சொல்ல போனா ஆசீர்வாதத்தின் ஒரு முறுக்கு இல்லைங்களேன், வாக்குத்தத்த ஆட்சியில் ஏற்பட்ட ஒரு முறுக்கு. இது நாம் வாக்குத்தத்தத்தின் நாட்கள் இருக்கிறோம். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்துக்கு நாம் ஒப்பாய் இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்துக்கு உங்களை ஒப்பாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் என்று கர்த்தர் பார்க்கிறார். நிச்சயமாகவே இந்த ஆசீர்வாதம் உலகமெங்கும் கடந்து ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆளுகை செய்யப்பட போகிறது. சோ இந்த நாளிலே எனக்கு கொடுக்கிற நேரத்தின்படி எவ்வளவு வேகமாய் நான் போக இருக்கிறோம். நீங்க என்னோட விசுவாசத்தோடும் எல்லாரும் ஒரு ஃபயரா இருக்கிறீங்க. ஏன்னா ஃபயர் மினிஸ்ட்ரி ஃபயரா இருக்கிறீங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை அபிரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஓகே, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 8, 9, 10 எனக்காக வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 8, 9, 10. அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரத்தினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென், ஆமென். யூதர்கள் எல்லோரும் தாவீதின் ராஜ்யம் வருவதாக அந்த இடத்தை நீங்க பாயிண்ட் பண்ணீங்க. இன்னொன்னு, போர்வையை தரையிலே விரித்தார்கள். ஒரு சில மரக்கிளைகளை விரித்தார்கள். ஆனால் போவாஸ் போர்வை மேலே விரித்தான். ஜனங்கள் எல்லாரும் அவனுடைய கவரிங்குள்ள வந்தாங்க. இந்த உலகத்துல ஈசாக்கு ஆசீர்வாதத்தையும் போவாசு போர்வை விரிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் அந்த கவரிங்குள்ள வந்ததையும் நாம் பார்க்க முடியும். ஈசாக்குடைய ஆசீர்வாதத்துக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருந்ததோ, இன்னைக்கு நம்ம எல்லாருமே இருக்கிற காலகட்டத்துல நம்ம ஜெபிக்கிற காரியம் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இந்த குறை இருக்குது, இது தீரணும், இந்த பிரச்சனை இருக்குது, இது எனக்கு சரியாகணும், இந்த போராட்டம் இருக்குது, இது சரியாகணும். ஆனால் யூதர்கள் எல்லோரும் தாவீதின் ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி போர்வையை விரித்தார்கள். இன்னைக்கு எலியாக்கு தண்ணீர் வார்த்த எலிசா, அத்திமரத்தை காக்கிறவன் தன் அத்திமரத்தின் கனியை புஷ்பிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தன் எஜமானை காக்கிறவன் என்ன செய்யறானா, கனம் அடைகிறான் என்று வேதம் நமக்கு தெளிவாக இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய இயேசுவின் ராஜ்யம் வருவதாக என்று சொல்லவில்லை, தாவீதின் ராஜ்யம் வருவதாக என்று
அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் ஆசீர்வாதத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஆளுகை செய்யப்பட போகிறது. ஒவ்வொரு வீட்டையும் நிரப்பப்பட போகிறது. அந்த பரலோக ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீட்டையும் கேட்கிற எல்லார் வீட்டிலும் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல், ஒரு ஆசீர்வாதம், ஒரு தெய்வீக சமாதானத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தர வல்லவராய் இருக்கிறார். மீண்டும் வாசிப்போம். மார்க் 11:9-10 நீங்கள் எனக்காக மீண்டும் ஒரு விஷயம் வாசிங்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்க வந்தார். தாவீதின் ராஜ்யத்தை இந்த உலகத்திற்கு ஸ்தாபிக்க வந்தார். அப்படி என்ன தாவீதின் ராஜ்யத்தில் இருந்துச்சு? சவுலின் ராஜ்யத்தில் இல்லாதது அப்படி என்ன தாவீதினுடைய ராஜ்யத்தில் இருந்தது? உங்களுக்குள் ஒரு கேள்வி வர வேண்டும். நான் முதல் ஒரு கேள்வியாய் வைக்கிறேன். உங்களுக்குள் இருக்க வேண்டிய கேள்வி, அப்படி என்ன சவுலின் ராஜ்யத்தில் இல்லாதது தாவீது ராஜ்யத்தில் இருக்க வேண்டும்? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க வர வேண்டும்? இந்த உலகத்தில் எத்தனையோ ராஜாக்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ ராஜாக்கள் வந்தார்கள், எத்தனையோ ராஜாக்கள் போனார்கள். ஆனால் குறிப்பாக ஆண்டவர் தாவீதின் ராஜ்யத்தை இந்த உலகத்திற்கு ஸ்தாபிக்க வந்தார். நம்முடைய கேள்வி எதை நோக்கி நடக்க வேண்டும் என்றால், ஏன் தாவீதின் ராஜ்யத்தை ஆண்டவர் ஸ்தாபிக்க வர வேண்டும்? அப்படி என்ன தாவீதின் ராஜ்யத்தில் இருந்தது? அப்படி என்ன தாவீதின் ராஜ்யம் விசேஷமானது? அப்படி என்ன தாவீதின் ராஜ்யம் இந்த உலகத்துக்கு செய்தது? அதுதான் நம்முடைய கேள்வியாய் இருக்க வேண்டும். இது போன்ற ஒரு ராஜ்யத்தை நான் ஸ்தாபிப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனால சொல்றாங்க, தாவீதின் ராஜ்யத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்க வந்தார். ஏனெனில் தாவீதுடைய ராஜ்யத்தில் ஒன்று இருந்தது. அதுதான், இதை நான் ஒரு டேஷ் மாதிரி கொடுக்கிறேன், நீங்க அதை ஃபில் பண்ணுங்க. என்ன இருந்தது? என் கூட இப்ப நம்ம சர்ச்சில் மெசேஜ் கொடுக்கும்போது ஒருத்தங்க பேசுவாங்க பாத்தீங்களா, இது இருந்துச்சு. நான் இப்ப உங்களை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். தாவீதின் ராஜ்யத்தில் ஒன்று இருந்தது, அது என்ன? டேஷ். இப்ப யாருன்னா ஒருத்தங்க சொல்லுங்க. கிருபை, அப்புறம் அபிஷேகம், அப்புறம் மீண்டும் மார்க் 11:10 வாசிங்க. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆசீர்வாதம். தாவீதின் ராஜ்யம் அப்படி ஒன்று என்ன இருந்து என்று கேட்கும் போது மன்னிப்பு இருந்து, ஆசீர்வாதம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் தாவீதின் ராஜ்யத்தில் ஒன்று இருந்தது, மன்னிப்பு. தாவீது ராஜ்யத்தில் மன்னிப்பு இருந்தது. இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அழைப்பதிலே அவர் பெருமிதம் கொண்டார். ரொம்ப பெருமைப்பட்டார். தாவீதின் குமாரன் என்று அழைப்பதற்கு நிறைய பேர் வேதத்துல தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்டார். அதை நாம் வாசிக்கும் போது தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லும் போது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெருமிதம் கொள்ளுகிறார். இந்த ராஜ்யத்தில் ஏன் தேர்ந்தெடுத்தார்? தாவீதின் ராஜ்யத்தில் ஒரு மன்னிப்பு இருந்தது. ஒருவேளை நான் ஒரு ராஜ்யத்தை தேர்ந்தெடுக்கிற அப்படின்னா நான் யாரை தேர்ந்தெடுத்திருப்பேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நான் யோசேப்பை தேர்ந்தெடுத்திருப்பேன். ஏனென்றால் யோசேப்பு கனித்தரும் திராட்சை செடி நான் தேர்ந்தெடுத்திருந்தால். ஆனால் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறது மன்னிப்பு.
எல்லாரையும் மன்னிக்கிற குணம், எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு குணம் அது தாவீதுக்கு இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் தாவீதின் ராஜ்யத்தை அவ்வளவாய் நேசித்தார். என் அன்புக்குரியவர், இன்னைக்கு நம் உலகத்தில் ஒருவர் மூஞ்சி ஒருவர் உங்களை ஒண்ணு வார்த்தை சொல்லிட்டா, நான் அவளை மன்னிக்க மாட்டேன், அவன் எப்படி பேசிட்டாள் நான் அவளை மன்னிக்க மாட்டேன், அவன் என்ன எப்படி பண்ணிட்டான் மன்னிக்க மாட்டேன். அவங்கதான் முதல்ல என்ன பண்ணுவாங்க, பைபிள் எடுத்துட்டு அப்படியே சபைக்கு போவாங்க. மன்னிப்பு இல்லாத குணம் முடியாது. கணவன் மனைவியை மன்னிக்கிற குணம் இல்ல, மனைவி கணவனை மன்னிக்கிற குணம் இல்ல, பிள்ளைகள் தகப்பன் தாயை மன்னிக்கிற குணம் இல்ல, தகப்பனார தாயும் பிள்ளைகளை மன்னிக்கிற குணம் இல்ல, நண்பர்கள் மன்னிக்கிற குணம் இல்ல. ஐயோ என்ன துரோகம் பண்ணிட்டான், என்ன குத்திட்டான், என்ன காயப்படுத்திட்டான், என்ன கண்ணீர் வர வச்சுட்டான். ஏன்? உங்கள் இருதயம் இன்னும் இயேசுக்குள்ளாய் திரும்பப்படவில்லை. இன்னும் உங்கள் இருதயம் இயேசுக்கு நேராய் திரும்பப்பட்டு இருந்தால் அந்த தாவீதின் ஆசீர்வாதம் உங்களுக்குள் வைத்திருக்கப்பட்டு இருக்கும். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்பின ஒரு ராஜ்யம் தாவீதின் ராஜ்யம். அப்படி தாவீதிடத்தில் என் ஆண்டவர் என்ன பார்த்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த மன்னிப்பை ஆண்டவர் கண்டார். வசனம் சொல்கிறது, அவன் என் இருதயத்தில் ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் என் சித்தத்தை எல்லாம் செய்கிறவன். தாவீதின் ராஜ்யத்தில் சட்டம் என்ன சட்டம் இருந்து தெரியுங்களா? மன்னிப்பின் சட்டம் இருந்தது. இன்னைக்கு சொல்லுவாங்க ஐபிசி இந்தியா, அதாவது இங்க இந்தியாவில சொல்லும் போது எனக்கு தெரியல, எனக்கு எந்தெந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கு சட்டம் எப்படின்னு தெரியாது. ஆனா இந்தியால ஐபிசி, இந்தியன் பீனல் கோட், இதையே தாவீது ராஜ்யத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படி நான் ஒரு டிபிசி, டேவிட் பீனல் கோட், அப்படியே ஜீசஸ் இதுல வரும்போது ஜேபிசி, ஜீசஸ் பீனல் கோட். ஏனால் மன்னிக்கிற ராஜ்யம் இருந்தது. மன்னிக்கிற ராஜ்யத்தை கர்த்தர் உண்டாக்கி வச்சிருந்தார். கர்த்தர் மன்னிக்கிற ராஜ்யத்தை தாவீதிடத்திலே கண்டார். அதனால்தான் ஆண்டவர் தாவீதை அதிகமாய் நேசித்தார். யாரும் சொல்ல மோசின் குமாரர்களே என்று யாரும் சொல்லவில்லை. தாவீது ராஜ்யத்தில் இருக்க முடியாத பாவிகள் நீதிமான் சபையிலே நிற்க முடியாது. தாவீதின் ராஜ்யத்துல நிற்க முடியாதுங்க. ஒரு கால நீதிமானுடைய சபையில நிற்க முடியாது. ஏன்னா நம் மன்னிக்கிற குணம் நமக்குள் இருக்க வேண்டும். எனக்கு என் இருதயத்துல ஒரு காரியம் ஏவப்பட்டு கொண்டே இருக்கிறது. யாரோ சகோதரி தன் குறைகளை நிமித்தமாக, மன்னிக்க முடியாத நிமித்தமாக கண் கலங்கி கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் இந்த ராத்திரியில இப்போதே உங்களுக்கு இந்த மத்தியான வேளையிலே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் இருதயம் லெகுவாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. தேவ ஆவியான உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். தேவ ஆவியான ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். நீதிமான் கூட நரகத்துல 4 நாள் இருந்துருவான். ஆனா துன்மார்க்கம் பரலோக ராஜ்யத்துல 1 மணி நேரம் இருக்க முடியாது. துன்மார்க்கன் 1 மணி நேரம் கூட பரலோக ராஜ்யத்தில் இருக்க முடியாது. நீதிமான் கூட தேவனுடைய அந்த நரகத்துல அந்த வெப்பத்தை தாங்க கூட முடியும். ஆனா பரலோகத்துல தாங்க முடியும். ஏன் அப்படின்னா, பரலோகத்துல துன்மார்க்கம் தாங்க முடியாதுன்னா அங்க இருக்கிற ஆசீர்வாதம் அவன் கண்ணை பார்க்க முடியாது. அவனால பரலோக ஆசீர்வாதத்தை தாங்க முடியாத அளவுக்கு அவன் இருப்பான். நீதிமான் கூட நரகத்துல பார்த்துட்டு வந்துடும், அப்பா எப்படி இருக்குது, ஆனா நம்ம நீதிமானா இருக்கிறோம். ஆனா துன்மார்க்கன் பரலோகத்துல 1 மணி நேரம் நிக்க முடியாது. கர்த்தர் நம்மை நீதிமானாய் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் உணர முடியும்? நான் நீதிமான் என்று உங்களால சொல்ல முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை நீதிமானா அழைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அவைகளை கழுவி சுத்திகரிக்கிற என் தேவனாய் இருக்கிறார். நிறைய பேருக்கு மாம்சத்துல இருந்து செய்தி கேட்டு அதனால புரிய ஒருவேளை நான் இப்படியா யோசிக்கிறேன். மாம்சத்துல இருந்து கேட்கறதுனால
இந்த செய்தி கேட்கிறப்போ இது என்ன நடக்கும் அப்படிதான் யோசிக்கிறோம். ஆனா இந்த செய்தி நீங்க ஆவியில் இருந்து கேட்டு பாருங்களேன். இன்னைக்கு உங்களுக்குள் மன்னிக்கிற ஒரு ராஜ்யம் உள்ள வரும். அந்த ராஜ்யத்தின் கூடாக ஐஸ்வர்ய ராஜ்யம் உள்ள வரும். ஐஸ்வர்யத்திற்கூடாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணி தர வல்லவராய் இருக்கிறார். நிறைய பேருக்கு இந்த செய்தி உள்ள போகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா இன்னைக்கு மன்னிக்கிற குணம் உங்களுக்குள் காணப்பட வேண்டும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நிற்க வேண்டும் என்றால், இல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்றால், உங்களுக்குள் மன்னிக்கிற குணம் படைத்தவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் இயேசுவிடத்தில் வருவதற்கு உங்களுடைய சர்டிபிகேட் தேவையில்லை. நான் இன்னும் படிச்சிருக்கிறேன், நான் இந்த கம்பெனில ஓனர், நான் இது இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், இவ்வளவு பில்லியன் ட்ரில்லியன், இதெல்லாம் ஆண்டவர் கேட்கவே இல்லை. ஒன்று மட்டும்தான் கேட்கிறாரு, நீங்கள் இயேசுவிடத்தில் வருவதற்கு மன்னிப்பு என்ற ஒரு சான்றிதழே போதும். எனக்கு மன்னிக்கிற குணம் இருக்குது ஆண்டவர். என் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது நோக்கமே மன்னிப்பை இந்த உலகத்திற்கு கொடுக்க வந்தார். நீங்கள் உங்களுக்கு இத்தனை நாட்கள் தடையா இருக்கிற ஒரு காரியம் தான், நீங்க யாரும் மன்னிக்கலன்றது கொஞ்சம் நீங்க ரீகனெக்ட் பண்ணி பாருங்க. நான் யாரும் இன்னும் மன்னிக்காம இருக்கிறேன். நீங்க ஒருவேளை அவரை மன்னிச்சு, ஆண்டவரே இந்த நபரை நான் மன்னிக்காம இருக்கிறேன், நான் ஒப்புரம் ஆவறேன்னு சொல்லி நீங்க ஒப்புரவாய் பாருங்களேன். கர்த்தர் இன்னைக்கு அந்த வாசலை திறக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த மன்னிப்பு அனுபவத்துக்கு நேராய் நீங்கள் கடந்து வர வேண்டும். எப்படின்னா, அன்பு என்ற மாளிகை வாசல் வழியாக மன்னிப்பை இருக்கும்படியாக நான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு என்ற மாளிகை, மன்னிப்பென்ற வாசல் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அந்த மன்னிப்பென்ற வாசல் வழியா வந்தா அந்த அழகான அன்பின் மாளிகையை அவர்கள் காண்பார்கள். தேவனுடைய ராஜ்யம் தாவீதின் ராஜ்யமா இருந்தது. தாவீதுடைய ராஜ்யம் மன்னிக்கிற ராஜ்யமா இருந்தது. தாவீதினுடைய வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்த்தீங்க என்றால், அவன் மன்னிக்கிற குணம் படைத்தவராயிருந்தான். நீங்க எவ்வளவு பெரிய பூத கண்ணாடி வச்சு நீங்க பார்த்தாலும் சரி, அவர் மன்னிக்கிற குணம் படைத்தவராயிருந்தார். நீங்க கொஞ்சம் நிதானமாய், அத சொல்றாங்க, கோபம் கொண்டாலும் இந்த கோபம் இருக்குது பாருங்க, என்ன பேசுறன்னே தெரியாது, எல்லாமே பேசுது. அப்பதான் நீங்க PhD முடிச்சுட்டு வந்ததெல்லாம் வெளியே வரும். அந்த படிப்புல மொத்தம் வெளியே வரும். தமிழ்ல திட்டினது பார்த்தாம இங்கிலீஷ்ல திட்டுறது, இங்கிலீஷ்ல திட்டுறதெல்லாம் பிரெஞ்சுல திட்டுறது. இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த கோபம் கொண்டாலும் நாம் பாவம் செய்யக்கூடாது வேதம் சொல்றது. ஏன் தெரியுங்களா? அவர்களை நாம் காயப்படுத்திட கூடாது. நாளைக்கு நீங்க ஒரு ஃபங்க்ஷன்லயோ, ஒரு வெட்டிங்லயோ, இல்ல ஒரு பர்த்டே பார்ட்டிலயோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துல நீங்க பார்க்கும்போது உங்களால அவரிடத்துல புன்னகைக்க முடியாது. ஏன் தெரியுமா? அந்த மன்னிப்பு குணம் உங்களிடத்தில் இல்லாதபடியா. தேவனுடைய ராஜ்யம் தாவீது ராஜ்யமா இருந்தது. தாவீதுடைய ராஜ்யம் மன்னிக்கிற ராஜ்யமா இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்க எவ்வளவு பெரிய பூத கண்ணாடி வச்சு தேடினாலும் அவனிடத்தில் ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏனால் அவன் பரிபூர்ணமாய் மன்னிக்கிற குணப்படைத்தவராய் இருக்கிறார். நான் இது பெரிய பெரிய சப்ஜெக்ட். ஆனா நான் எவ்வளவு சுருக்கமாய் நான் எங்கெல்லாம் கட்கப் பண்ணி சொல்ல முடியுமோ நான் சொல்றேன். ஏன் என்றால், எத்தனையோ கலர் தெரியும், ஆனால் ஒரு கலர் மட்டும் நீங்க அவனிடத்துல கண்டே பிடிக்க முடியாது. ஏன் தெரியுங்களாங்க? எத்தனையோ குறைகள் பார்க்கலாம், ஆனா இதுல கரெக்டா இருப்பா தாவீதுனா அதில் மன்னிக்கிறதில் அவர் சரியாய் இருந்தார். அந்த மன்னிக்கிற குணம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். மன்னிக்கிற ஒரு குணம் இருந்தால் மட்டும் போதும். கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்துகிற காரியம் பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் மன்னிக்கிற தேவனேற்று, மன்னிக்கிற தேவனேற்று. அவரே மன்னிச்சாருங்க. நம்ம ஏமாத்துறோம். இந்த கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை உங்களால ஒருத்தரை மன்னிக்க முடியாதா? என்ன எடுத்துன்னு போறீங்க? இறந்த பிறகு ஒன்றும் எடுத்துன்னு போக முடியாது. கடைசி வரைக்கும் ஒருத்தர் மேல வயராக்கியும் கசப்போடு தான் போகும். இருக்கிற இந்த நாட்களை ஒருவருக்கு ஒரு அனுசரிச்சு, ஒருவருக்கு ஒரு அன்போடு பகிர்ந்து வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க. அது போல ஒரு அழகான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில நீங்க கண்டிருக்கே மாட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த மன்னிப்பின் வாழ்க்கையை பிடித்து நிரந்தரமான ஆசீர்வாதம், வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை
நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பெரிய பெரிய விதமா நீங்க பார்க்கிறதெல்லாம் சும்மா இதெல்லாம் மேலோட்டமான ஆசீர்வாதம். உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நதியை போல புரண்டோடி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு என்னைக்குமே நான் அடிக்கடி சொல்லுவேன் என் சபையில, மத ஆவி எப்போதும் வரக்கூடாதான். நான் கிறிஸ்துவன் அது இல்ல. கிறிஸ்து என்றாலே மன்னிப்பு தான். கர்த்தருடைய ஆவி என்பது மன்னிக்கிற ஆவிதான். மதம் என்ற ஆவி நான் கிறிஸ்துவன், நான் பெண்டிகாஸ்டல், நான் சிஎஸ்ஐ, நான் ஆசி, நான் லுத்ரன், நான் ரோமன் கேத்தலிக், அது இது யாருங்க கேட்டது? உனக்குள்ள மன்னிக்கிற குணம் இல்ல, நீ எந்த கிறிஸ்துவனும் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்துவனுக்கு அடையாளம் ஒன்று வைக்கிறார் என்றால் அது மன்னி. தேவ ஆலயம் கட்டுவதற்கு 7 அடி 11 அடி இருந்த கல்லாம் கிரானைட்ல பண்ணி கொண்டு வந்தாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஏரோது மன்னன் அதை எப்படி சொல்றானா, நான் பேரை பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கிறான். இடிக்கப்பட்ட சாலமோன் தேவாலயத்தை அவன் புதுப்பிச்சு தரும்போது பெருமைப்படுத்துகிறான். கர்த்தர் சொல்கிறார், ஒரு கல்லின் மீது ஒரு கல் இல்லாத போயிடுமா. இன்னைக்கு நம்ம மன்னிக்கிற குணம் இல்லாம பெருமைகளை அதிகமாய் பேசி கொண்டு இருக்கோம் வாழ்க்கையில. பெருமை எதுக்கு எடுத்தாலும் பெருமை. நான் என் வீடு பார், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் பார், பெருமை பெருமை. உன்னுடைய பெருமைக்கெல்லாம் இன்று இந்த மத்தியானத்திலும் இந்த இரவிலும் நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் தவறாய் சிந்தித்து விட்டு தவறாய் பேசுகிறேன் என்று நீங்க சொல்வீர்கள் என்றால், கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதித்து மீண்டும் ஆசீர்வதித்து பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு கல்லின் மீது ஒரு கல் இல்லாத படிக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு, நீ ரொம்ப பெருமையா பேசுறப்பா, ஒரு கல் மீது ஒரு கல் இருக்காதா. அதுதான் மதத்தை மட்டும் பேசுகிறவர்களுக்கு உண்டானது. இது நான் கட்டி கொடுத்தது, இது என்னுடைய திருச்சபை, இது என் சபை. எனக்கு புரியல அவங்க எல்லாம் எங்க போகும்போது என்ன எடுத்துன்னு போறாங்க தெரியல. எனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என்ன எடுத்துன்னு போறாங்க தெரியாது. சபை என்பது 4 செவுரு கிடையாது. சபை என்பது எத்தனை ஆத்துமாக்களை அவருக்கு நேராக நீங்கள் திருப்பி, அவருக்கு நேராக நீங்கள் தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் வைத்திருக்கிறீர்களோ அவர்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்கள். நீங்களே தேவனுடைய ஆலயம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் தேவனுடைய ஆலயம். ஃபர்ஸ்ட் நீங்க ரெடி ஆகுங்க. உங்கள் இருதயம், சரீரங்கள் மன்னிக்கிறதும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற வேண்டும். கர்த்தர் தேவனுடைய ஆலயத்தை பார்க்கிறாருன்னா அது உங்களை பார்க்க பூத கண்ணாடி வச்சு உங்களை தான் இப்ப வாஷ் பண்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். உங்களை தான் பார்த்து நிற்கிறாரு. ஆமென். இப்படி பேசின இந்த காலகட்டம் தான் அது. மதத்தை மட்டும் பேசிக்கொண்டு இருந்தான். ஒரு காலம் பரலோகம் போக மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் கிமு 70 டைட்டஸ் மன்ன அந்த எருசலேம் மீது படையெடுத்து வரும்போது தீக்கரையாய் மாட்டுகிறான். மொத்தமொட்டிக்க அப்போ சொல்றாங்க, அதை உடைக்கும் போது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குங்கடா அப்ப சொல்றாங்க. அந்த உடைக்கிறவன் சொல்றானா, சார் ராஜா அண்ணா, ஒரு கல்லுக்கு ஒரு கல் தங்கம் இருக்குது. அப்ப என்னுடைய இதுல சொல்றேன், டைட்டஸ் மன்ன சொல்றானா, செங்கலா பிரிச்சு எடுங்கடா அதை அப்படின்றானா. கர்த்தருடைய வாக்கு அன்று சொன்னது இன்று நிறைவேறப்பட்டது. செங்கலா பிரிச்சிடணும். அதாவது மீனை நம்ம செதில் எடுக்கிற மாதிரி செதில் எடுங்க அப்படின்னா. ஏன்னா கர்த்தருடைய வாக்கு தத்துவம் அவ்வளவு உறுதுணையா இருக்கிறது. ஆமீன். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் உங்களுக்கு பரலோக ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்றால் மன்னிக்கிற குணம் படைத்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். அந்த மன்னிக்கிற குணம் நமக்குள் அதிகமா இருக்க வேண்டும். எப்படி நான் ரொம்ப ஷார்ட்கட்ல நான் சொல்றேன், அது எப்படி என்றால், அந்த மண் சொல்லுது போல எல்லாத்தையும் பிரிக்க சொல்லிட்டாரு. ஏண்டா தங்கம் இருந்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறிற்று. இன்னும் நான் ரொம்ப சொல்ல போனா, தாவீது சவுலுக்கு பயந்து ஒதுங்கி இருக்கும் போது ஒரு குகைக்குள்ள வராரு. சவுலுக்கு ஒரு மாதிரி இருக்கும் தரணும். அது அப்ப சால்வின் துணியை மட்டும் கட்டிக்கினார். அப்ப சொல்ல கூட இருக்கிறவங்க சொல்றாங்களா, தாவீது ராஜா, நீங்க இவரை இப்ப கொண்டீங்கன்னா, இவரை சவுல கொன்னுட்டீங்கன்னா அடுத்து நீங்க தான் ராஜா, நாங்களாம் மந்திரி,
அப்படின்றாங்களாம். உடனே தாவீது சொல்றாராம், அபிஷேக பண்ணப்பட்ட மேல என் கை ஒரு நாளும் போட மாட்டேன். அபிஷேக பண்ணப்பட்ட மேல ஒரு நாள். 1 சாமுவேல் நீங்க 24 1, 2, 3 நீங்க வாசிப்பீங்கன்னா, அந்த 5 வருஷங்களை வாசிப்பீங்கன்னா சொல்லப்படுது, ஏறக்குறைய 3000 பேரை கூட்டிக் கொண்டு சவுல் வராரு தாவீத தேடின்னு. அப்போ அவருக்கு வயிற்றுல சில பிரச்சனை போல தெரியுது. ஒரு கொகைக்குள்ள வர்றாரு. வந்தவொடனே சொல்றாரு, பாவம் அவர் ஒரு பிஸியா இருக்கும்போது தாவீது போய் கட் பண்ணின்னு வந்துட்டாரு. அப்ப சொல்றாரு, கூட இருக்கிறவங்களா தாவீது கூட இருக்கு சொல்றாங்களா, அவர் கொன்னுடுங்க, நீங்க தான் ராஜா. ஆண்டு கூட இருக்கிறவங்க சொல்றாங்களாம், ஆண்டவன் சத்துருவும் கையில ஒப்பு கொடுப்புன்னு சொன்னாரே, அந்த நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லும் போது தாவீது சொல்லாராம், ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார், ஆனா கொலை பண்ணுன்னு ஒரு நாள் என்ன சொல்லல. அவன் எப்படியாவது சாகட்டும், வியாதி வந்தோ வயதாகி எப்படியாவது சாகட்டும், ஒரு நாளும் அபிஷேக பண்ணப்பட்ட மேல் என் கை போட மாட்டேன். அதுதாங்க மன்னிக்கிற குணம். அதுதான் மன்னிக்கிற குணம். அவனை கொள்வதற்கு 3000 பேர் தெரியும். ஒரு முறை 2 முறை சவுல் தாவீது கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து நிறைய டைம், 3 முறைக்கு மேல. என் அன்புக்குரியவர், இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் சத்துருவை உங்க கையில ஒப்பு கொடுத்தா கூட, ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் பாருங்க, உங்களை தலை சிறந்த மனிதனாய் கர்த்தர் வைப்பார். தலை சிறந்த ஆட்களாய் உங்களை வைப்பார். இந்த உலகத்திற்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த பரலோக ஆசீர்வாதம் உங்களை ஆண்டு கொள்வதாக. அல்லேலூயா. இந்த பரலோக ஆசீர்வாதம் உங்களை ஆண்டு கொள்வதாக என்றால் 24:5 சொல்லுது. எனக்காக 1 சாமுவேல் 24:5 மட்டும் வாசிங்க. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டதின் நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. அப்ப பாருங்க, 6 வாசிங்க. அவன் தன் மனுஷனை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாத படிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினார். ஆமென். வார்த்தையினால் தடை பண்ண எல்லாமே தனியா மாட்டீர்கள் சவுல். நீங்க முடிஞ்ச இந்த 24 வாசித்து பாருங்க. நிறைய உங்களை அறியாம கஷ்டமா இருக்கிறதுல இந்த அதிகாரம் வாசித்தீங்கன்னா சிரிப்பீங்க, ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பீங்க. பெரிய பெரிய ரகசியத்தை சாதாரணமா உள்ள வச்சிருப்பாங்க. அப்போ அந்த அபிஷேகம் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டே வரும். தாவீதுக்கு நல்லாவே தெரியும், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சவுலும் அபிஷேகம் பண்ண, நான் கை வைக்க. ஆனா எனக்கு தெரியும் மன்னிக்கிற குணம் இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் யாவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கர்த்தர் உங்கள் கரத்தை பொல்லாப்புக்கு எழுப்ப மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நித்தமும் நடத்துவாராக. நீங்கள் இந்த அதிகாரத்தை முழுமையாய் வாசியுங்கள். ஏன்னா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷங்கள் ஒரு நாள் தாவீது கையை போட மாட்டேன்னு சொன்னாரு. நிச்சயமா அந்த மன்னிக்கிற குணம் தான் அவனை அந்த ராஜ்யத்தின் பாதையில் நடத்தியது. நீங்களும் மன்னிக்கிற குணத்துக்குள் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயம், அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்புங்கள். ஆவியானவர் இப்போது உங்களை பலப்படுத்துவாராக. ஓ நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அதிசயங்களை செய்பவரே உம்மை துதிக்கிறோம். பரலோகத்தின் தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எத்தனை நாட்களோ எத்தனை ஆண்டுகளோ மன்னிக்காமல் இருக்கிற இருதயங்கள் யாவும் இப்போதே ஆண்டவரே மன்னிப்புக்கு நேராய் திரும்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினுடைய வல்லமை நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினுடைய மகிமையை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினுடைய அபிஷேகத்தை பேசுகிறேன். இப்போதே தெய்வீக சுகம், தெய்வீக நன்மைகள், தெய்வீக ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வியாதியின் கூறுகளை நான் சபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இப்போதே சுகம் அடைவார்கள் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாக்கிலும் இந்த மாலையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த மாலையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. பெருமையோ எரிச்சலோ வைராக்கியமோ ஆண்டவரே அப்பா இயேசுவின் நாமத்தில் ஏதாவது இருந்தால்
தயவா இவர்களை யாவரையும் மன்னிப்பீராக, எங்களை மன்னிப்பீராக, உருவாக்குவீராக, பலப்படுத்துவீராக. ஆசீர்வாதியும் நன்மை கிருபையும் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசுவுக்குள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.